வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமில் கேட்கப்பட்ட டிரைவர் எக்ஸாமோட கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர் கீஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த சேனலுக்கு புதுசுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். பாரம் ஏற்றிய நிலையில் 7500 கிலோகிராமுக்கு மேற்படாமல் உள்ள வாகனங்கள், அதாவது 7500 கிலோகிராமுக்கு மேலே இல்லாத வாகனங்கள் எந்த வாகனங்கள் பார்த்தீங்கன்னா லைட் வெஹிக்கிள்ஸ், ஹெவி வெஹிக்கிள் கிடையாது, லைட் வெஹிக்கிள், எடை குறைந்த வாகனங்கள். அப்போ இதுக்கு மேற்பட்டது தான் உங்களுக்கு அடுத்த டைப் ஆஃப் வெஹிக்கிள்ஸ் வரும். ஸோ 7500 கீழே இருக்கிறது எடை குறைந்த வாகனங்கள். ஓவர் ஸ்டியரிங் எதனால் ஏற்படுகிறது? ஓவர் ஸ்டியரிங் ஏன் ஏற்படுதுன்னு பார்த்தீங்கன்னா காற்றழுத்தம் அதிகமாக இருத்தல், ஏர் ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா ஓவர் ஸ்டியரிங் ஏற்படும். கீழ்கண்டவற்றுள் எவை மேஜர் கண்ட்ரோல் வகையை சார்ந்தது அல்ல? இக்னிஷியன் ஸ்விட்சு இது மேஜர் கண்ட்ரோல் கிடையாது. ஒரு காரை நம்ம ஓட்டிகிட்ருக்கோம், அது கண்ட்ரோல் ஆகணும்னா மற்ற மூணுமே ரொம்ப கண்டிப்பாகவே மேஜர் கண்ட்ரோல் சிஸ்டம் தான். அதாவது ஸ்டியரிங் வீலு, கிளச் பெடல், பிரேக் பெடல். பிரேக் கண்டிப்பாக நிறுத்துறதுக்கு அவசியம். ஸ்டியரிங் நம்ம விட்டுட்டாலே ஜஸ்ட்டு அது மூவ் ஆகிடும். அடுத்து கிளச்சும் கரெக்டாக பிடிக்கணும். அப்போ பிரேக்கு முன்னாடியும் சரி, எல்லாத்துக்குமே சரி. ஸோ இது எல்லாமே மேஜர் கண்ட்ரோலில் வரும். இக்னிஷன் சுவிட்ச் மேஜர் கண்ட்ரோல் கிடையாது. வாகனம் ஓடிய தூரத்தை அறிந்து கொள்ள டேஷ்போர்டில் உள்ள மீட்டர், டேஷ்போர்டில் அந்த மீட்டர் எவ்வளோ கிலோமீட்டர்ஸ்ன்னு காட்டுது பார்த்தீங்களா, அந்த மீட்டருக்கு பேர் ஓடோமீட்டர். ஓடோமீட்டர். நகர்த்தும் கியர் எனப்படுவது யாது? இது ஒரு காமன் பேசிக் திங், எல்லாருக்குமே தெரியும். ஃபஸ்ட்டு கியரில் தான் நம்ம மூவ் பண்ணவே முடியும் காரை. அடுத்தடுத்து தான் செகண்ட், தேர்ட், ஃபோர்த்துலாம். ஸோ நகர்த்தும் கியர் ஃபஸ்ட்டு கியர், 1வது கியர். வாகனத்தின் வேகத்தை படிப்படியாக குறைக்க பயன்படுவது. இதில் பிரேக் போட்டால் படிப்படியாக குறையாது, டக்குன்னு சடனாக பிரேக் தான் ஆகும். கிளச் எல்லாத்துக்குமே ஃபஸ்ட்டு போடுவோம், பிரேக் போடுறதுனால கிளச் பிடிச்சிட்டு தான் போடுவோம். ஸோ ஆனால் வேகத்தை குறைக்கிறதுக்கு மெயினாக பார்த்தீங்கன்னா இங்கே ஆக்சிலேட்டர் பெடல். ஆக்சிலேட்டரோட இதை நம்ம ரெடியூஸ் பண்ணால் தான் வேகத்தை குறைக்க முடியும். நம்ம இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணோன்னா ஃபாஸ்ட்டாக போகும். அப்போ அந்த பெடல் தான் கரெக்டாக இருக்கணும். இப்போ வேகத்தை குறைக்கிறதுக்கு ஆக்சிலேட்டர் பெடல். செங்குத்தான சரிவில் இறங்கும்போது உபயோகிக்க வேண்டிய கியர். எந்த கியர் செங்குத்தான சரிவில் கார் மூவ் ஆகிட்டு இருக்கும்போது யூஸ் பண்ணுறதுன்னு கேட்குறாங்க. 2வது அல்லது முதல் கியர். 2வது இல்லைன்னா முதல் கியர் போடணும். ஈவன் நம்ம ஸ்பீட் பிரேக்கர்லாம் மூவ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா செகண்ட் கியர் போடுவாங்க, அதுக்கு 2வது போடுவாங்க. இங்கே செங்குத்தான சரிவில் இறங்கும்போது 2 இல்லைன்னா ஃபஸ்ட்டு கியர். வாகனத்தை பின்புறம் செலுத்தி இணையாக நிறுத்துவதற்கு தேவைப்படும் இடைவெளி. 1.5 வாகன இடைவெளி. ஒரு வாகனம் தடம் மாறும்போது கடைபிடிக்க வேண்டிய பாதுகாப்பு முறை என்ன? MSM மற்றும் PSL. தடம் மாறும்போது MSM மற்றும் PSL இதை தான் கடைபிடிக்கணும். 2 வினாடி நேர விதியை எப்பொழுது கடைபிடிக்க வேண்டும்? 2 வினாடி நேர விதி எப்போ கடைபிடிக்கணும்னா வாகனத்தை பின்தொடரும் பொழுது. வாகனத்தை பின்தொடரும் பொழுது. கீழ்கண்டவற்றில் எவை சைக்கிள் ஓட்டுபவரின் விசேஷ குணமாகும்? சைக்கிள் ஓட்டுபவர் இரு கைகளையும் விட்டு ஓட்டுவது. ரொம்ப ஃபன்னுக்காக என்ன பண்ணுவாங்க பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா 2 கையும் விட்டுட்டு ஓட்டுவாங்க. அது சைக்கிள் ஓட்டுறவங்களுக்கு ஒரு என்ஜாய்மெண்ட்டுக்காக. அதனால தான் அது விசேஷ குணம்னு சொல்லியிருக்காங்க. வாகனம் ஓடும்போது முன் சக்கரத்தின் டயர் வெடித்தால் விபத்தினை தவிர்க்க. ஆக்சிடெண்ட் அப்போ ஃபஸ்ட்டு சக்கரம், முன் சக்கரம் இருக்குல்ல, முன் சக்கரம் பின் சக்கரம் சொல்கிறோம்ல, முன் சக்கரத்தோட டயர் வெடித்தால் என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டியரிங்கை கெட்டியாக பிடிக்கவும். ஸ்டியரிங் டைட்டாக பிடிச்சிக்கணும். டீசல் சிக்கனத்திற்கான வாகனத்தின் வேகமானது ஒரு மணிக்கு 40லிருந்து 60 கிலோமீட்டர் ஆகும். 40 to 60 கிலோமீட்டர் போனால் டீசல் சிக்கனம் கிடைக்குன்றாங்க. அறுவடை இயந்திரம் எந்த வகை வாகனம்? இதில் வர இந்த மூணுமே கிடையாது. இது இதர வாகனம். சிறு ரகமா, மிதரகமா, இலகு ரக வாகனமா அப்படி கேட்குறாங்க. இது இதர வாகனம், அறுவடை இயந்திரம். கீழ்கண்டவற்றில் எவை கிளச் பெடலை அழுத்துவதற்கான சரியான முறை ஆகும்? அதாவது கிளச் எப்படி கரெக்டாக அழுத்துதுன்னு கேட்டிருக்காங்க.
இடது கால் முன் பாதத்தால் அழுத்த வேண்டும். ஃபுல்லாக வச்சு கால் வச்சு அழுத்தவும் கூடாது. இடது கால் முன் பாதத்தால் அழுத்த வேண்டும். அது மாதிரி கார் ஓட்டும்போது பார்த்தீங்கன்னா, செப்பல் போட்டுட்டு ஓட்டக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. மேக்ஸிமம் வந்து ஸ்லிப்பர் வந்து கழட்டி விட்டுட்டு கரெக்டான பொசிஷனில் வச்சு தான் கார் ஓட்டணும்னு சொல்லுவாங்க. ஜெனரல் இன்ஃபர்மேஷனாக சொல்கிறேன். பட் இடது கால் முன் பாதத்தால் அழுத்த வேண்டும். கனரக வாகனங்களை எந்த கியரில் நகர்த்த வேண்டும்? கனரக வாகனங்களை எந்த கியரில் நகர்த்தணும்னா ஃபர்ஸ்ட் கியர் தான், முதல் கியர். அதிக பாரம் மற்றும் மிகையான மேடுகளில் ஏறுவதற்கு எந்த கியர் பயன்படுத்தப்படுகிறது? அதிக பாரம் இருக்கு, மிகையான மேடு இருக்கு அப்படின்னா ஃபோர்த் கியர், 4வது கியர். மூன்று நிலை திருப்பம் மேற்கொள்ள சாலையின் அகலம் வாகனத்தின் டேர்னிங் சர்க்கிளுக்கு எவ்வளவு இருக்க வேண்டும்? குறைந்தபட்சம் 0.8 பங்கு இருக்கணும். தமிழை பார்த்துக்கலாம். இந்த கை சின்னம் எதனை குறிப்பிடுகிறது? இது வந்து பின் வண்டி முந்தி செல்ல. இங்கே கூட இருக்கு பாருங்க, இங்கிலீஷ்ல இருக்கு. பின் வண்டி முந்தி செல்ல. இது என்ன சிம்பல்னு கேட்குறாங்க. இடது பக்கம் திரும்ப. போலீஸ் சிக்னல் எதனை குறிப்பிடுகிறது? நாலாபுறம் இருந்தும் வரும் வண்டிகளை நிறுத்த. ஏன்னா அவர் எந்த சைடும் நிறுத்தி ஒரு சைடு கை காட்டலை, டோட்டலாகவே கை தூக்கிட்டு இருக்கார் 2 சைடுமே. அப்போ வந்து 4 சைடுமே வந்து வண்டிகளை நிறுத்தணுங்கிறதா இந்த சிம்பல். இந்த கை சின்னம் எதனை குறிக்கிறது? வாகனத்தை நிறுத்த, ஸ்டாப் பண்ணுறாங்க. இச்சின்னத்தின் பொருள் என்ன? பாதுகாக்கப்படாத ரயில் பாதை 200 மீட்டர் தூரத்தில். இதுதான் இதோட இது பார்த்துக்கோங்க. இங்கேயும் டி தான் ஆன்சரு. பாதுகாக்கப்படாத ரயில் பாதை 200 மீட்டர் தூரத்தில். இதுக்கும் டி தான் ஆன்சரு. சிதறிய சாலை சந்திப்புகள் இப்படி கொடுத்துருக்காங்க இல்லையா? சிதறிய சாலை சந்திப்புகள், நிறைய பிரேக்கு அங்கே நடுவில் சிதறும் சாலைங்கிறத, நேராக இருக்காதுங்கிறத அவங்க அப்படி கொடுத்துருக்காங்க. இந்த சைன் எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னா போக்குவரத்து வட்டம். இந்த மேடு மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா? இந்த சின்னம் குறிப்பிடும் பொருள் என்ன? வந்து கரடு முரடான சாலை. இப்படி இருந்தால் கரடு முரடான சாலை. இது வந்து வலதுபுற குறுகிய வளைவு. சாரி, இது இடதுபுற வளைவு. லெஃப்ட் சைடு கொடுத்துருக்காங்க, ரைட் சைடு கொடுத்துருந்தா தான் ரைட்டு. இது வந்து இடதுபுறம். போன தடவை ஒரு ஜென்ரல் வீடியோவில் என்ன கொடுத்துருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் இதுவே ஸ்ட்ரைட்டாக போட்டு லெஃப்ட் சைடு கொடுத்துருந்தாங்க. அப்போ நேராக சென்று பின் வளையவும், இடதுபுறம் வளையவும், அப்படி ஒரு ஆன்சர் கொடுத்துருந்தாங்க. அதனால் செக் பண்ணிக்கோங்க. இப்படி ஜென்ரலாக ஏரோ கொடுத்துருந்தா டக்குன்னு லெஃப்ட்டுன்னு வளைஞ்சிருக்குன்றலாம். ஸ்ட்ரைட்டாக கொடுத்து ஏரோ கொஞ்சம் வளைச்சிருந்தா நீங்கள் கொஞ்சம் தூரம் போய் அதுக்கப்புறம் இடதுபுறம் வளையவும் அப்படின்ற அர்த்தம். அதையும் தெளிவாக பார்த்துக்கங்க. சிம்பிளே ரொம்ப தெளிவாக பார்த்துக்கணும். இந்த சின்னத்தின் பொருள் யாது? பஸ் நிறுத்தம், பஸ் ஸ்டாப்பு. இந்த சின்னம் எந்த வகை சின்னமாகும்? இது வந்து தகவல் சின்னம். இச்சின்னத்தின் பொருள் யாது? இப்போ 2 பக்கமும், முன்னாடி போகிற பக்கமும் போட்டு பின்னாடி பக்கம் யாராவும் போட்டு கிராஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ இரு வழிகளிலும் செல்ல தடை. 2 வழியிலுமே இங்கே போக முடியாது, ஏதோ ஒர்க் நடக்குது அப்படிங்கிற மாதிரி இது அர்த்தம். ஆனால் ஒர்க் நடக்கிறதுக்கும் சிலது வந்து ஒருத்தவங்க நின்றுக்கிட்டு ஏதாவது பறிக்கிற மாதிரி போட்டிருப்பாங்க. ஏதாவது சாலை வேலை நடைபெற, ஏதாவது ஜென்ரலாக நமக்கு தெரியும். பட் இந்த மாதிரி போட்டிருந்தாங்கன்னா இரு வழிகளிலும் செல்ல தடை, 2 பக்கமும் போகக்கூடாது. இது தெரியும். யூ டர்ன் வந்து ப்ரோஹிபிட்டட். யூ திருப்பம் செய்ய தடை.
அந்த இது சிம்பிள் போட்டு அது மேலே கிராஸ் பண்ணால் அது செய்யக்கூடாது அப்படிங்கிறது மீனிங்கு. இந்த சின்னம் குறிப்பிடும் பொருள் என்ன? ரெஸ்டாரண்ட். நான் சாப்பாட்டுக்கு தேவையான அந்த ஸ்பூன்லாம் போட்டிருக்காங்கன்னா ரெஸ்டாரண்ட் இருக்குன்னு அர்த்தம். இந்த சின்னம் எந்த வகை சின்னமாகும்? தகவல் சின்னம். நகரத்தின் பல பகுதிகளில் முக்கிய போக்குவரத்தை எடுத்து செல்லும் சாலை பிரதான சாலை. அப்புறம் இந்த நேம் போர்டெல்லாம் எப்படி வச்சுருக்காங்க அதெல்லாம் பார்த்துக்காங்க. என்ஹெச்சில் வந்து மேலே ஸ்ட்ரைட்டாக கொடுத்துருக்க போர்டு எதை குறிக்குது, அப்புறம் சந்துகளில் பிரிகிற போர்டெல்லாம் எதை குறிக்குது, இப்படிலாம் வந்து ஜென்ரல் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் டிரைவர் அந்த கொஸ்டின்ஸில் வந்து கேட்டிருந்தாங்க. அதுவுமே பார்த்துக்காங்க. சாலையில் குறுக்கிடும் ஓடைகளை கடப்பதற்கு கட்டப்பட்டிருப்பது சிறு பாலம். சாலையின் மையத்தில் மஞ்சள் அல்லது வெள்ளை நிறத்தில் தொடர்ச்சியாக வரையப்பட்ட கோடு எதனை குறிப்பிடுகிறது? வலது பக்கம் செலுத்தக்கூடாது. மத்திய மோட்டார் வாகன சட்டம் 1988 எத்தனை பிரிவுகள் உள்ளன? மொத்தம் 217 பிரிவுகள் இருக்குது. மத்திய மோட்டார் வாகன சட்டம் 1988 217 பிரிவுகள் உள்ளன. போக்குவரத்து வண்டிகளை ஓட்ட எத்தனை வயது நிரம்பி இருக்க வேண்டும்? 20. ஓட்டுநர் உரிமம் பெற எந்த படிவத்தில் மனு செய்ய வேண்டும்? எதில் அப்ளை பண்ணணும்னு கேட்குறாங்க. ஃபார்ம் 4 படிவம் 4. ஓட்டுநர் வாகனத்தை எவ்வாறு நிறுத்தி வைக்கக்கூடாது? சாலையின் எதிர் திசையில், சாலை சந்திப்பில், பாதசாரிகள் கடக்கும் பாதையில். இது எல்லாத்துலேயுமே வந்து நிறுத்தி வைக்கக்கூடாது. ஸோ அனைத்தும். மோட்டார் வாகன சட்டம் 1988 பிரிவு 185 கூறப்பட்டுள்ள கருத்தானது குடிபோதையில் வாகனம் ஓட்ட தடை. இந்த சட்டம் வந்து பார்த்துக்காங்க, இது அடிக்கடி வருது. 1988 வாகன சட்டம் பிரிவு 185 என்ன சொல்கிறாங்கன்னா குடிபோதையில் வாகனம் ஓட்ட தடை. நகர்ப்புற சாலையில் கனரக வாகனங்களின் உச்ச வேக அளவு. கனரக வாகனம் எவ்வளோ போகணுன்னா 35 km/h. ஆனால் பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய கனரக வாகனம் நம்ம ஃபாஸ்ட் ட்ராக்கில் தான் போயிட்டுருக்கோம், கார் ட்ராக்கில் தான் போகும். ஃபாஸ்ட் ட்ராக் வந்து காருக்காக உரியது, ஆனால் அந்த ட்ராக்கில் தான் எல்லா ஹெவி வெஹிக்கிளும் போயிட்டுருக்கும் பாருங்கள். மோட்டார் வாகன சட்டம் 1988 பிரிவு 181 கூறப்பட்டுள்ள கருத்து. ஓட்டுநர் உரிமம் இல்லாமல் வாகனம் இயக்குவது. 181 என்ன சொல்லியிருக்காங்க? ஓட்டுநர் உரிமம் இல்லாமல் வாகனம் இயக்குவது. வாகனத்தின் கூரைக்கும் தரைக்கும் இடையே உள்ள அளவு. வாகனத்தின் உயரம். வாகனத்தின் வேகத்தை தேவையான அளவு கட்டுப்படுத்துவதற்கும் நிறுத்துவதற்கும் பயன்படும் அமைப்பு. இது வந்து ஜென்ரலாக எல்லாருக்குமே தெரியும். பிரேக் சிஸ்டம். நமக்கு எப்போ தேவையோ அப்போ நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸ்டியரிங்லாம் வந்து ஜஸ்ட் அதை நேராக போகிறதுக்கு பிடிச்சிக்கிறது. என்ஜின் வந்து அது வாகனத்தை இயக்கக்கூடியது. பவர் கண்டக்டிங் சிஸ்டமும் வாகனத்துக்காக உரியது. பட் எது நமக்கு வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்கு அவசியம்னா பிரேக் தான். வாகனத்தின் முன் பம்பருக்கும் பின் பம்பருக்கும் இடையே உள்ள தூரம். நீளம். கியர் பாக்ஸிலிருந்து வரும் இயந்திர சக்தியை பின் அச்சுக்கு எடுத்து செல்ல பயன்படும் சாதனம். ப்ரொப்பல்லர் ஷாஃப்ட். ப்ரொப்பல்லர் ஷாஃப்ட். பெட்ரோல் என்ஜினில் பெட்ரோலும் காற்றும் கலவையாக்கப்படும் இடம். கார்புரேட்டர். ஸோ இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் டீட்டெயிலாக தான் படிக்கணும், கொஞ்சம் டெப்த்தாக தான் கொடுத்துருக்காங்க. ஆல்டர்னேட்டர் வாட்டர் பம்புகளுக்கு தேவையான சுழலும் சக்தியை ஃபேன் பெல்ட் மூலம் கொடுப்பது. டேம்பர் புள்ளி. வெளிக்காற்றை உள்ளிழுத்து ரேடியேட்டரில் உள்ள குழாய்கள் மூலம் வரும் தண்ணீரை குளிர்விப்பது. ஃபேனு. ஸோ தண்ணியை குளிர் வைக்கிறதுக்கு ஃபேன் தான், விசிறி. அதை ஞாபகம் வச்சுக்காங்க. உயவு எண்ணெய் எங்கு சேமித்து வைக்கப்படுகிறது? இந்த லூப்ரிகேட்டிங் ஆயில் வந்து எங்கே ஸ்டோர் ஆகுதுன்னு கேட்டிருக்காங்க. கிராங்க் கேஸ் கேஸ். இது வந்து கேஸ்ன்னு படிக்கக்கூடாது, கிராங்க் கேஸ் இங்கிலீஷில் இருக்கு, மேலே பாருங்கள். என்ஜின் ஆயிலும் ரேடியேட்டர் தண்ணீரும் கலந்தால் இதை மாற்ற வேண்டும். சிலிண்டர் ஹெட் கேஸ்கட். கிளட்ச் லிவரிலிருந்து வரும் இயக்கத்தை கிளட்ச் ஃபோர்க்குக்கு கடத்துவது. கிளட்ச் ராடு. ப்ரொப்பல்லர் ஷாஃப்டிலிருந்து இயந்திர சக்தியை பெற்று
கிரவுண்ட் வீலுக்கு தருவது பினியன். முன் அச்சையும் ஸ்டெப் ஆக்சிலையும் இணைப்பது முன் அச்சையும் ஸ்டெப் ஆக்சிலையும் இணைப்பது கிங் பின். வீல் அலைன்மெண்ட் சரியில்லை என்றால் டயர்கள் விட்டு விட்டு தேய்மானம் அடையும். வீல் அலைன்மெண்ட் வந்து எப்போவுமே செக் பண்ணுவாங்க. கார் வச்சுருக்கவங்க 4 பக்கம் கரெக்டாக இருக்கணும். இல்லை அப்படின்னா பார்த்தீங்கன்னா டயர் வந்து விட்டு விட்டு தேய்மானம் அடையும். உயவு எண்ணெய் வெளியில் சிதறாமல் இருக்க சிலிண்டர் ஹெட்டின் மேல் பொருத்தப்பட்டுள்ள பாகம். அந்த ஆயில் இருக்கு இல்லையா, லூப்ரிகேட்டிங் ஆயில் வந்து வெளில சிதறாமல் இருக்கிறதுக்காக என்ன போட்டிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. வால்வ் டோர். பிரேக் பைப்புகளிலிருந்து பிரேக் சாம்பருக்கு காற்றை எடுத்து செல்வது பிரேக் ஹோஸ். ஏபிஎஸ் பிரேக் சிஸ்டம் பொருத்துவது. வீல் சறுக்குதலை தவிர்க்க, வீல் வந்து ஸ்கிட் ஆகாமல் இருக்கிறதுக்காக, அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த ஏபிஎஸ் பிரேக் சிஸ்டம் வந்து பொருத்தியிருக்காங்க. ஒரு வாகனத்தில் முன் ஹேங்கர்கள் மொத்தம் எத்தனை? 4. வாகனத்தில் உள்ள மின் மற்றும் மின்னணு சாதனங்களுக்கு தேவையான மின்சாரத்தை உற்பத்தி செய்யும் சாதனம் ஆல்டர்னேட்டர். கீழ்கண்டவற்றில் எவை தினசரி பராமரிக்கப்பட வேண்டும்? டெய்லியுமே வந்து கார் எடுக்கும்போது என்ன செக் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, டயர் காற்றழுத்தம் சரிபார்த்தல். அந்த 4 டயர்லையுமே வந்து கரெக்டாக இருக்கா? ஆனால் சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய 2 டயர்லேயும் காற்று கம்மியாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் ஆகிட்டே இருக்கும். பட் அது அப்படியே தான் இருக்கும். காற்று வந்து செக் பண்ணிங்கன்னா ஓகேவாக இருக்கும். பார்க்குறதுக்கு அப்படி இருக்கும். சரிங்களா? ஏன்னா என்ஜின்லாம் இருக்கிறதுனால அது மேபி அது அழிஞ்சிட்ருக்கலாம். ஆனால் இருந்தாலுமே டெய்லியுமே என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, டயரோட அந்த ப்ரெஷர் வந்து நம்ம செக் பண்ணிக்கணும். கீழ்கண்டவற்றில் எவை வாராந்திரம் பராமரிக்கப்பட வேண்டும்? ரேடியேட்டர் ஹோஸ்களை சரிபார்த்தல். எவ்ரி வீக் வந்து எதை பார்த்தோன்னா ரேடியேட்டர் ஹோஸ்களை சரிபார்த்தல். கீழ்கண்டவற்றில் மாதாந்திரம் பராமரிக்கப்பட வேண்டியது எது? கியர் ஷிஃப்ட் பால் ஜாயின். அந்த கியர் ஷிஃப்ட் பால் ஜாயின் அதுதான் பார்க்கணும். எவ்ரி மந்த் பார்க்கணும். கீழ்கண்டவற்றில் எவை 3 மாத பராமரிப்பில் பராமரிக்கப்பட வேண்டும்? ஃபியூல் ஃபில்டர் எலிமெண்ட் மாற்றுதல். சேஞ்ச் ஆஃப் ஃபியூல் ஃபில்டர் எலிமெண்ட். இது வந்து 3 மாதத்துக்கு வந்து பார்க்கணும். 3 மாதத்துக்கு ஒரு தடவை பார்க்கணும். கீழ்கண்டவற்றில் எவை 6 மாத பராமரிப்பில் பராமரிக்கப்பட வேண்டும்? அனைத்து எலக்ட்ரிக் இணைப்புகள், அப்புறம் கியர் ஷிஃப்ட் பால் ஜாயிண்ட்டு, ஃபியூல் ஃபில்டர் எலிமெண்ட் மாற்றுதல். இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வாகனத்தின் அனைத்து பாகங்களையும் சோதித்தல். இது இல்லாமல் எல்லாத்தையுமே பார்க்கணும். ஆல் பார்ட்ஸ் ஆஃப் த வெஹிக்கிள். இந்த 3 வந்து ஜென்ரலாக வாரம் மாதம் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஆனால் எல்லா பாகங்களையுமே பார்த்தீங்கன்னா 6 மாதத்துக்கு ஒரு தடவை செக் பண்ணணுங்கிறாங்க. சர்வீஸ் விட சொல்கிறாங்க. வேறு ஒன்றும் கிடையாது நமக்கு. டயரில் காற்றழுத்தம் அதிகமாக இருந்தால் டயரின் டேஷ் அதிகமாக தேயும். எந்த பகுதின்னு பார்த்தீங்கன்னா நடுப்பகுதி. டயரில் காற்றழுத்தம் ஜாஸ்தியாக இருந்தால் அதோட நடுப்பகுதி தான் அதிகமாக தேயும். பேட்டரி 75% சார்ஜ் நிலையில் இருக்கும்போது அதன் அடர்த்தி எண் டேஷ் ஆகும். அடர்த்தி எண் 1.215. என்ஜினின் சுழற்சி வேகத்தை அறிந்து கொள்ள உதவும் மீட்டர். என்ஜினோட சுழற்சி வேகத்துக்கு ஆர்பிஎம் மீட்டர். என்ஜின் சக்தியை சக்கரங்களுக்கு கடத்த அல்லது துண்டிக்க உபயோகப்படுத்தப்படும் மேஜர் கண்ட்ரோல் யாது? கிளட்ச் பெடல். கிளட்ச் தான் எல்லாத்துக்குமே நமக்கு. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா A5. இந்த சம்முக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் நான் தனியாகவே இந்த சேனல்லே வீடியோ வந்து வித் எக்ஸ்ப்ளனேஷனோட கொடுத்துருக்கேன். அது போய் பாருங்கள் தேவைப்படுறவங்க. ஆன்சருக்கு வந்து நான் ஜஸ்ட்டு ஸ்லோவாக மூவ் பண்ணிடுறேன். ஏன்னா உங்களுக்கு ஆன்சருக்கு மட்டும் செக் பண்ணணுன்னா நீங்கள் அப்படியே பார்த்து செக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் வேணும்னா இதே சேனல்லே உங்களுக்கு வீடியோஸ் வந்து இந்த மேக்ஸ் இதே சம் எல்லாத்தையுமே வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துருக்கேன். அப்படி கூட பாருங்கள். அடுத்து 82லாம் வேறு கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துடலாம். உலகளவில் கனிகள் மற்றும் காய்கறிகள் உற்பத்தியில் 2ஆம் இடம் வகிக்கும் நாடு எது? 2ஆம் இடம் பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு.
உலகில் பாலைவனம் இல்லாத கண்டம் எது? பாலைவனமே இல்லாத கண்டம் பார்த்தீங்கன்னா ஐரோப்பா. இதில் பெரிய கண்டம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆசியா. சிறிய கண்டம் ஆஸ்திரேலியா. நான் இப்போ ரீசெண்டாக ஒரு வீடியோ போட்டால் அதில் கூட கொடுத்துருக்கேன், தேவைப்படுறவங்க பாருங்கள். தீர்க்க கோடுகளின் மொத்த எண்ணிக்கை 360. நிலக்கரியிலிருந்து உற்பத்தி செய்யப்படும் மின்சாரம் அனல் மின்சக்தி. மங்கள்யான் டேஷுக்கு அனுப்பப்பட்டது செவ்வாய். இதுவுமே ரீசெண்ட் வீடியோவில் டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன். மங்கள்யான் வந்து செவ்வாய்க்கு தான் அனுப்பப்பட்டது. அப்புறம் எந்தெந்த கண்ட்ரிலாம் வந்து ஃபஸ்ட்டு ரஷ்யா அனுப்புது ஃபஸ்ட்டு, அது மாதிரி டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன். ராக்கெட்டில் பயன்படுத்தும் தத்துவம், இது வந்து ஒரு ரிப்பீட்டட் கொஸ்டின். நியூட்டனின் 3ஆம் விதி, இதான் ராக்கெட்டில் பயன்படுத்தக்கூடிய தத்துவம். டேஷ் என்பது உயர்தரமான நிலக்கரி வகை ஆந்த்ரசைட். எந்த மாவட்டத்தில் இந்திரா காந்தி தேசிய பூங்கா அமைந்துள்ளது? கோயம்புத்தூர். எந்த ஆண்டு இந்திய அரசால் முதல் செம்மொழியாக தமிழ் மொழி அறிவிக்கப்பட்டது? 2004. மிக குறைந்த மழைப்பொழிவுள்ள ஜெய்சால்மர் அமைந்துள்ள மாநிலம். இந்த கொஸ்டின் இப்போ ரீசெண்ட் வீடியோவில் கொடுத்துருக்கேன் நான். ராஜஸ்தான். அது மாதிரி அதிகமாக மழை பெய்யக்கூடிய மவுசின்ட்ராம் அது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மேகாலயா. சுனாமி என்ற சொல் டேஷ் மொழியிலிருந்து பெறப்பட்டது? ஜப்பானிய மொழியிலிருந்து பெறப்பட்டது. இந்தியாவின் டெட்ராய்டு என அழைக்கப்படும் நகரம் சென்னை. மேக்ஸிமம் இந்த கொஸ்டின்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6th புக்லேருந்தே கவர் பண்ணியிருக்காங்க. கால்சியம் என்பது எதனுடைய எடுத்துக்காட்டு? தாது உப்புக்கள். உலக அளவில் முருங்கைக்கீரை உற்பத்தியில் முன்னணி வகிக்கும் நாடு எது? இந்தியா. சாலை பாதுகாப்பு வாரம் ஒவ்வொரு வருடமும் கொண்டாடப்படும் மாதம் எப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி. நீராவிலிருந்து நீராக மாறும் முறையானது இவ்வாறு அழைக்கப்படுகிறது? நீர் திரவமாய் சுருங்குதல். வேலு நாச்சியார் எப்பகுதியின் ராணி ஆவார்? சிவகங்கை. டிஸ்கவரி ஆஃப் இந்தியா என்ற நூலினை எழுதியவர்? ஜவஹர்லால் நேரு. இவர் தான் நம்மளோட ஃபஸ்ட்டு பிரதமர் கூட. உலகிலேயே அதிக மக்கள் தொகை கொண்ட மாநகரம் எது? டோக்கியோ. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கானு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன்.